அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வசமாக சிக்கிய முதல்வர் விஜய், சீமானை தேட ஆரம்பித்த மக்கள், களமிறங்க போகும் சீமான். இந்த தகவல் குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான முறையில் யாருமே எதிர்பார்க்காத விதம் தான் தாவேகா தற்போது ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டுடைய முதல்வராக விஜய் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்க, அவங்களுடைய ஃபேன்ஸ் விஜய் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையுமே மறைச்சிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான துறைகளை தனியார் மயமாகிட்டு வந்துட்டு இருக்காரு. இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் ஏற்கனவே அதிகமாக வந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய விஷயம் விஜயுடைய ரசிகர்களே கோவப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போக்குவரத்து கழகத்துல வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை தர போறாங்க அப்படின்னும், நடத்துனராக பணிக்கு வடமாநில நபர்களை பணியமர்த்த போறாங்க தாவேகா அரசு அப்படின்னும், கிட்டத்தட்ட 1800 நடத்துனர் பணிகள் ஒப்பந்தமாகி இருக்கு. அதுவும் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தாவேகா சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பல பேரை ரொம்பவே கோவப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் தாவேகா ஆட்சிக்கும் விஜய்க்கும் முட்டு கொடுக்கறதுக்காக இது திமுக கொண்டு வந்தது அப்படின்னாலுமே, ஜனவரி மாதம் கொண்டு வந்த இந்த ஒரு விஷயத்தை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி எதுக்கு விஜய் கையெழுத்து போட்டு கொடுக்கிறாரு அப்படின்றது அனைவராலுமே கேட்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. எல்லா இடங்களிலுமே கலைஞர் மற்றும் திமுக அவங்களுடைய பெயரை எடுக்கணும்னு முனைப்பாக இருக்கக்கூடிய விஜய், அவங்க பண்ண விஷயத்தை எதற்கு தொடரணும் அப்படின்னும், அது ஒன்றும் ஒப்பந்தம் ஆகலையே, அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுக்கிறதே தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தானே அப்படின்னு ரொம்பவே கையும் களவுமாக விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காரு அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. இது குறித்து ஏற்கனவே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே விஜய் அவர்களையும் தாவேகா அரசையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் தாவேகாவால முட்டு கொடுத்தாலும் உண்மை பல பேரால ஈர்க்கப்பட்டு இந்த ஒரு விஷயத்திற்கு விஜய் மேல ஒரு கடுமையான கண்டனமும் வந்துட்டு இருக்கு. இதனால ரொம்பவே ஆத்திரமடைந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பாத்தீங்கன்னா நாளை தினம் போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்றைய தினமே பாத்தீங்கன்னா நிறைய அரசு பேருந்தினுடைய நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் மேலும் ஒரு படி போய் சீமானவர்களை தான் சென்றடைய போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசு துறையில் இருக்கக்கூடிய நிறைய அரசு ஊழியர்கள் சீமானுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில கூட அரசு ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானவர்கள் களத்துல வந்து போராடுறதும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கைவிடாம இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சீமானவர்களுடைய வாடிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு. தற்போது ரொம்பவே மௌனமாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் ஒரு அதிரடியான களம் இறங்கணும், ஒரு அதிரடியான இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றது மாதிரியே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்றது எப்படா சீமான் வருவாரு அப்படின்னு பல பேரால எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி போக்குவரத்து துறையிலையும் ஒருவேளை வடமாநில நபர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.